இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று பொறியாளர்களாக, வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, பேராசிரியர்களாக, இன்றைக்கு அறிவுஜீவிகளாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மீண்டும் மாடு மேய்க்க போ என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட பூஷ்வாக்களை வருகின்ற நாடு சட்டமன்ற தேர்தலில் விட்டு வைக்க கூடாது. இப்படிப்பட்ட ஆட்சி ஒரு நிமிடம் கூட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது யாருடைய எண்ணம் உங்களுக்கு தெரியுதா? யாருடைய எண்ணம்? 2-3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரிலே பேசிய அமித்ஷா அவர்கள் படித்த பட்டதாரிகளை பகோடா போட சொன்னாரு. ஆனா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை மாடு மேய்க்க சொல்றார். எந்த மாடையெல்லாம் நம்ம வித்துட்டு நம்ம வந்து கிராமத்துல இருந்து இங்க வந்து ஏதோ நம்ம புள்ள ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போயிடும், ஒரு டாக்டர் ஆயிடும், ஒரு ப்ரொஃபஸர் ஆயிடும், ஏதோ நம்ம புள்ள வேலைக்கு போய் நம்மள எல்லாம் காப்பாத்தாதா என்று இருந்த கால்காணி அரகாணி நிலத்தை எல்லாம் விபத்துல இருந்து இங்க வந்து பிள்ளைய படிக்க வச்சு கரை சேர்த்தா இங்க ஆட்சியில உட்கார வைத்த ஒருத்தர் சொல்றார், நீ மீண்டும் மாடு மேய்க்க போ. இனி இந்த ஆட்சி தொடரலாமா? பிஜேபி நோய் தொற்றி கொண்ட என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமியுடைய ஆட்சி புதுச்சேரி மாநில தொடரலாமா என்று ஒவ்வொரு இளைஞனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி